வணக்கம். இன்னைக்கு ஒரு பொது சுத்து என்னன்னா, முன்புறத்துலயும் சுத்திட்டு தோல்லையும் சுத்த போறோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கையை நல்ல வீசி இப்படி நேரம் பிடிச்சிக்க பார்த்துக்கோங்க. இதுதான் இது முதல். இந்த சுத்துல ரெண்டு பாகம். இதுல முதல் பாகம் இது. கைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். கட்டை நிறுத்தத்தை பார்த்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் செகண்ட் அவுட். சரிங்களா? இது முதல் இது. ஸோ இது செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் இப்படி நேராக பார்த்துட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. கட்டை கடலை கட்டையில் பொறுத்த வரையும் கட்டை எங்கே போதோ, கட்டை நம்ம சுற்றுறோமோ அதை அந்த இடத்துக்கு நம்ம பார்வை இருந்ததுன்னா கவனம் ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் முக்கியம். சரிங்களா? அடுத்தது இது மாதிரி முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கையை நேராக கொண்டு வந்துட்டு ஸ்லோவாக பண்ணிவிட்டு இங்கே நம்ம தோலுக்கு பின்னாடி போய் தோலை சுற்றி இப்படி வரணும். சரிங்களா? இப்படி வந்துட்டு தோலை சுற்றிலன்னா பாருங்கள், இப்படி முதல்ல தோலை கூட சுற்றலாம். நீங்கள் தோல் முதல்ல சுற்றுங்க. தோல் சுற்றும் போது கவனமாக இருங்க, தலையில் அடிச்சுக்காதீங்க. அதனால் பொறுமையாக. அதனால தான் கடலைக்கட்டை எப்பயுமே ரொம்ப எடை குறைவாக அல்லது ஒரு 1.5 கிலோ 2 கிலோவில் இருந்தால் போதும். இது 3 கிலோ தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது. இதை முதல்ல செஞ்சுக்கோங்க. இந்த சுத்தியும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ 1 இந்த கீழே கொடுக்காம 1 மேலே 2 போயிட்டு இங்கே வர போகிறோம். ஒரே கிலோ முதல்ல செஞ்சு பழகும். அதுக்கப்புறம் நம்ம கை மாற்றி செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கை வாங்கி இன்னொரு கை சேர்த்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 10 செய்வோம். முதல்ல ஒரு 5 செய்வோம் ஒரு கையில். அதுக்கப்புறம் அடுத்த கைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 கையும் சேர்ந்து செய்வோம். சரிங்களா? கை கொண்டு வந்துட்டு இப்படி சுற்றி நேராக கொண்டு போங்க. கை கீழே வரட்டும். அது தானாக நடக்கும். அது இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பொறுமையாக பண்ணிங்கன்னா வெயிட் போகும், தானாக வெயிட் கீழே இருக்கும். அந்த கிராவிட்டினால இப்படி வந்தது. சரிங்களா? ஓகே, இப்போ வேகமாக செய்யலாம். 1 2 3 4 5 இது போதும். சரிங்களா? இப்போ நம்ம இடது கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கை இப்படி வரட்டும். முதல்ல கை வீசி பழகுங்க. இதை தான் நம்ம பேசிக் சுத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? 1 கை மேலே வரட்டும். இது கை தோலை சுத்திட்டு இது வரணும். அதனால தான் முன்புறம் தோல் இது 2 சுற்று, முன்புற சுற்று தோல் சுற்று, ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம செய்யறோம். சரிங்களா? 1 2 3 4 5. இப்போ கையை நீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வலதுல ஒரு 20, இடத்துல ஒரு 20 ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வேரியேஷன் என்ன செய்யலாம்னா, இப்படி இப்படி கொடுக்கும் போது கொடுத்துட்டு இப்படி போகுது இல்லையா, இப்படி இது பண்ணலாம். இது அடுத்த பின்புற சுத்துல சுத்தும் போது இது இந்த மாதிரி செய்யாம செய்யலாம். பட் இது இது மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சுற்றுக்கு இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா, இது முன்னாடி இப்படி பண்ணி இப்படி செய்கிறோம் இல்லையா? அதே தான் இப்போ வெறும் கையில் பண்ணுங்களேன். அந்த சுத்தை இப்போ வெறும் கையில் பண்ணுங்க. இதுதான் நம்ம வார்ம் அப்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி செஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னா, கை இப்படி விசிறி பண்ணலாம். இப்போ கையும் ஷோல்டர் அதே மாதிரி வெயிட் இல்லாமல் நம்ம கை அசையுது இல்லையா? இதை நீங்கள் வார்ம் அப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ கடலைக்கட்டை அதே மாதிரி வெறும் கையில் முதல்ல பண்ணுங்க. அதுதான் இதில் கீ. ஓகே, கீழே வந்தோம், இது மேலே போய் இது பண்ணுறோம். அதே மாதிரி கீழே வந்தோம், மேலே வந்தோம், இப்படி கீழே மேலே. இப்போ தோல் பட்டைகளும் ஜாயிண்ட்டும் ஃப்ளெக்சிபிள் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கடலைக்கட்டையை நம்ம செய்வோம். இதே மூமெண்ட்டு நம்ம செய்வோம். ஒரு 5 செய்வோம். ஓகேங்களா? இப்போ அதே மூமெண்ட்டில் கடலைக்கட்டை எடுப்போம். கடலைக்கட்டை எடுத்துட்டோம். கை இதே மாதிரி வந்தது. 1 2 3 4 5. சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இந்த கையில் 1
2 3 4 5 அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கையில் வந்து 60ம் இன்னொரு கையில் 60ம் பண்ணுங்க. 60னா 60ம் ஒரே கையில் பண்ண வேணாம். ஒரு 10 வந்து ஒரு 10 வந்து ஒரு கையில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 வந்து இன்னொரு கையில் பண்ணுங்க. அது மாதிரி மாறி மாறி பண்ணீங்கன்னா 120 முறை பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். 60 வலதுலையும் 60 இடத்துலையும். நன்றி.